ஆறுக்காவெனை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. இந்த பாடல் ஒரு வியப்பு தான். இப்போ இந்த இடத்துல இறைவன் நம்மளை ஆட்கொள்றது ரொம்ப துல்லியமாக சொல்கிறார். இவ்வளோ வரைக்கும் என்னை தூக்கின்னு மடியில் உட்காத்தி வச்சுட்டேன், இவ்வளோ தூரம் நான் உட்காந்துட்டேன், இனிமேல் அருணாச்சலமும் நானும் வேறு வேறு இல்லைன்னு நினைக்கும்படியாக ஆயிடுத்து. பகவான் இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். நம்மை தனி ஜீவனாக கருதி இந்த பாடல் ஒரு வரி கூட இருக்காது. இது வரைக்கும் நீ என்னை ஆண்டுட்ட, ஆட்கொண்டுட்ட, இப்ப நீ என்னை விட்டு பிரிஞ்சிட்டேன்ன அகிலம் பழித்திடும். என்ன பழித்திடும்? இப்பேற்பட்டவனை நீ கல்யாணம் பண்ணிட்டு சேர்த்துட்ட, இப்ப ஏன்டா திருப்பி அவனை கைவிடுறேன்னு யார சொன்னா? அகிலம் உன்னை பழிச்சிடும் பகவானே, இந்த பழி உனக்கு தேவையா? அகிலம் பழிக்க கூடாது, அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்றார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் தொடர்ந்து ரமண பகவான் அருளிய அக்ஷரமணமாலையை பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற பாடலான அகம் புகுந்தேன் துணை அகக்குகை சிறையாய் அமர்வித்ததென்கொள் அருணாச்சலா என்கிற பாடலை பார்த்தோம். இப்பொழுது அதுக்கு அடுத்த பாடலை பார்க்க இருக்கிறோம். ஆறுக்காவெனை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. இந்த பாடல் ஒரு வியப்பு தான். இப்போ இந்த இடத்துல இறைவன் நம்மளை ஆட்கொள்றது ரொம்ப துல்லியமாக சொல்கிறார். இன்னொன்று, இறைவன் உங்களை ஆட்கொண்டுதான் தீருவார் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். நம்மாழ்வார் சொல்லக்கூடிய வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படிம்பார். என்னென்ன, ஒரு ஜீவன் இந்த பிறவியை எடுத்துட்டுன்னா இதோட இது போக திரும்ப திரும்பவும் எடுக்காது, கண்டிப்பாக அந்த பரமாத்மாவை அடைந்துதான் தீருங்கிறது ஒரு உறுதிப்பாடு. ஏன்னா இந்த ஜீவனால் தொடர்ந்து ரொம்ப நேரம் இல்யூஷனில் இருக்க முடியாது. இந்த இல்யூஷனில் கான்ஸ்டன்ட் கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும் மைண்ட் இருக்கிறதுனால. சாதுவோம் சுவாமிகள் இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு உள்ளே போய் சொல்லுவார், எந்த ஒரு ஜீவன் அகங்கரித்து கொண்டே இருக்கிறதோ, அகங்கரித்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல அகங்காரமாக பேசுறது இல்லை திமிரா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்று, இந்த ஜீவன் எழுந்து கொண்டே இருந்து கொண்டிருந்தால், இந்த அகங்காரப்பட்டு கொண்டே இருந்தால் உடனடியாக இதை அடக்க வேண்டி அதனுடைய திருவருள் செயல்பட்டு அது அடங்கும் அப்படின்றார். இப்போ இந்த இடத்துல சாதாரண ஒரு பக்தனுடைய பார்வையில பகவான் இதை பார்க்கிறார். தன்னுடைய நாயகனை பார்த்து கேட்கிறாரு, ரெண்டு விஷயம் கேட்கிறார். என்னன்னா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சேர்ந்த அபிண்ணமா இருப்போம் சொல்லிட்டாரு, சேர்ந்தாச்சு அந்த இடத்துல. முதல் பாட்டிலேயே முடிச்சுட்டார். ஆக்சுவலா அகமே நினைப்பவர் அகத்தையே வேறொருப்பாயின்னு அந்த இடத்துல ரிசல்ட் முடிஞ்சு போச்சு. அந்த ஜீவன் வேற இல்லை, அந்த பரமாத்மா வஸ்து, அந்த பரமாத்மா அதுவும் வேற இல்லைங்கிற காமிச்சிட்டார். இப்ப இந்த இடத்துல ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியம் வருது. என்னென்ன, அது சரிதான், ஆறுக்காவினை ஆண்டனை அப்படின்னு கேட்கிறாரு. யாருக்காக நீ என்ன ஆண்ட? நான் யாருன்னு தெரியுமா? நான் ஏதோ ஒரு ஊர்ல ஒரு தெருவில் பிறந்தேன், வளர்ந்தேன், கல்யாணம் ஆச்சு, எனக்கு குழந்தை பிறந்தது, நான் பாட்டுக்கு இன்னொருத்தருக்காக வாழறேன், இல்லை எனக்காக நான் வாழறேன், இன்னொருத்தர் கூட போட்டி போடுறேன், இல்லை பொறாமப்படுறேன், எனக்குள்ள இவ்வளவு திங்கிங் நடக்குது, எனக்குள்ள எவ்வளோ விவகாரங்கள் போகுது. இது எல்லாம் இருக்கும் பொழுது எந்த ரீதியில் யார் பொருட்டு யாருன்னே நீ தெரியலையே, யாருக்காவனை ஆண்டனை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பகவான் நமக்கு இதில் சொல்கிறது என்னென்னா, நீ என்னவா வேணா இருந்து போப்பா, உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வேணா நடத்திக்கோ, நீ கீழ்மையில் கூட இரு, அதற்கும் கீழ்மையான உணர்வுகளை கூட கொண்டுரு, நீ பயங்கரமான கோபிஷ்டியாயிரு, நீ பயங்கரமான காமாந்தகனா கூட இருந்துக்கோ, நீ எப்படி வேணா இருந்துக்கோ, பட் அந்த ஒரு கருணை அதோட உன்னை பார்த்துருச்சுன்னா போதும், அவ்வளவுதான். என்னென்ன, அந்த ட்ரூத், அந்த சத்திய வஸ்துக்கு எந்த விதமான ரீசனும் தேவையில்லைன்னு அர்த்தம் இந்த பாட்டுல. என்ன, ஒரு கருணைக்கு அவ்வியாஜ கருணைன்னு பேரு. என்ன, ஏதோ ஒரு காரணம் கொண்டுதான் உங்ககிட்ட அது வரணும்லாம் கிடையாது. மகாபெரிவா அடிக்கடி ஒன்று சொல்லுவாரு, ரொம்ப கஷ்டப்படுறேன் பகவானே அப்படின்னு சொல்லும் பொழுதுப்பா, நீ உன்னை பற்றி இவ்வளோ நேரம் சொன்னியே, ஆனால் ஏதாவது நீ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நீ நினச்சி பார்த்துருக்கியான்னு ஒரு கேள்வி கேட்பார் பகவான். அவன் அப்படியே என்ன அர்த்தம்னா, இவன் இவ்வளவு பண்ணினா அப்புறமும் பகவான் ஒன்றும் பண்ணாத அவனை கருணையோடு ஈர்க்கிறாருங்கிறது சொல்லுவார்.
கணபதி அண்ணா ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை எழுதுவார் நவராத்திரி நாயகின்ற புஸ்தகத்தில். தகுதி பாராமல் நீ எப்படி தாயாக இருக்கிறாள்னு ஒரு எழுதியிருப்பார். அவன் என்னவாவனா இருக்கட்டும், அவனுக்கு எந்த தகுதின்னு பார்க்கறது இல்லை. அருணாச்சலேஸ்வரர் வந்து நீ இங்கே இருக்க அங்கே இருக்க, நீ இந்த மதம் இந்த ஜாதி இந்த என்ன எதுவுமே பார்க்கறது இல்லை. இந்த லெவல் எல்லாம் நம்ம லெவலில் தான் இருக்குது எல்லாமே, அது எதையும் பார்க்கறது இல்லை. அதனால இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல என்ன ஆறுக்காவனை ஆண்டனை அப்படிங்கிறார். இதுக்குள்ள இன்னொரு விஷயமும் சொல்ற. இப்ப நம்ம என்னன்னா யாருக்கோ ஒருத்தருக்காக நீ ஆண்டுட்டு இருந்தன, இவங்க சொல்லி நீ பண்ணியிருந்தன என்ன பண்ணனா அவங்க சொன்னாங்க நீ விடவும் செஞ்சிருவ. இப்போ நம்ம சாதாரணமான வாழ்க்கையில் பார்ப்போமே, சார் நீங்கள் சொல்லி அந்த காரியத்தை நான் பண்ணினேன் சார் அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன அர்த்தம்னா, இவர் இப்போ தேர்ட் பர்சன் வந்து விட்டுருன்னா அவரை விட்டுடுவார், கை விட்டுருவார். இப்போ இந்த விஷயம் என்னன்னா, இந்த ஜீவன் போய் அருணாச்சலத்தோட உட்கார்ந்துட்டு அப்போ கேட்குறான், ஆறுக்காவனை ஆண்டனை, யாருக்காகவும் ஆளலையே, நீ உன்னுடைய கருணையின் வயப்பட்டு உன்னுடைய அவ்வியாஜ கருணையினால தானே என்ன நீ ஆண்டிருக்க, ஆறுக்காவனை ஆண்டனை அப்படிங்கிறார். அப்போ அதை அடுத்த வரை போடுறாரு. இந்த இடத்துல தான் நமக்கு ஒன்று சொல்றாரு, என்னன்னா அகற்றிடில் அப்படிங்கிறாரு. இவ்வளோ வரைக்கும் என்ன தூக்கின்னு வந்து மடியில் உட்காத்தி வச்சுட்டேன், இவ்வளோ தூரம் நான் உட்கார்ந்துட்டேன், இனிமேல் அருணாச்சலமும் நானும் வேறு வேறு இல்லைன்னு நினைக்கும்படியா ஆயிடுத்து. பகவான் இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். நம்மை வந்து தனி ஜீவனாக கருதி இந்த பாடல் ஒரு வரி கூட இருக்காது. பா நீ வந்து அஞ்ஞானத்தில் இருக்க, உனக்கு இன்னும் ஞானம் வரல அப்படின்னு ஒரு வரி இருக்காரு இதுக்குள்ளார. எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. ஆறுக்காவனை ஆண்டனை, கிட்டத்தட்ட நீங்களும் அந்த முக்தி மோட்சத்துக்குள்ளார இருக்கீங்கன்னு தான் இந்த ஒரு பாட்டும் இருக்கு. அதுதான் நம்ம கேட்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம மனசு நான் வந்து மாயையில் இருக்கேன், நான் இப்ப இப்படி இருக்கேன், தனி ஜீவனா இருக்கேன், என்னால முடியாதுன்னு அது ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்கட்டும், சொல்லதான் போகிறது. ஆனால் நம்ம அதை எடுத்துக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, பகவான் சொல்லக்கூடிய ஆறுக்காவனை ஆண்டனை, ஆமா என்ன நீ ஆண்டுட்ட, நம்ம அந்த பாவனையில் தான் போகணும். இந்த பாடலினுடைய மையம் என்னன்னா, பகவான் எந்த பாவனையில இந்த பாட்டை வச்சுட்டு இருக்காரோ அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் ஓஷன் கூடயே நம்மளும் போயிட்டே இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல முக்கியம். ஆறுக்காவனை ஆண்டனை அகற்றிடில், என்னை விட்டுறாத அப்படிங்கிறாரு. என்ன விட்டுறாத அப்படின்னா, ஆதியில எப்பயோ ஒரு வாட்டி உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருக்கேன், தனித்துவமான ஒரு ஜீவன் நான் நினைச்சு அப்பேற்பட்ட ஒரு நதி, ஒரு எப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு கடல்ல இருந்து ஒரு எப்படி ஒரு ஓடை ஏதோ ஒரு இடத்துல பிரிஞ்ச மாதிரி, எங்கேயோ ஒரு பெரிய வஸ்து இருந்து பிரிஞ்சதுனால்தான் நான் அகங்காரப்பட்டு இப்ப மனசாவும் உடம்பாவும் இருக்கேன். அதனால மீண்டும் அகற்றிடில், என்னை விட்டு பிரியாத அப்படிங்கிறார். எப்பயுமே நம்ம சாதாரண லெவல்ல ஒரு தம்பதியரை எப்படி சொல்லுவோம், நம்ம என்றென்றும் பிரியாது நீங்க வாழணும்னு சொல்லலாம். அதே மாதிரி பகவான் இந்த இடத்துல இது கல்யாணம் முடிஞ்சிட்டு இந்த இடத்துல இது இந்த மணமாலை சாற்றும் பொழுது இந்த மணமாலை சாற்றிட உடனே சொல்றாரு, என்னை விட்டு பிரிஞ்சிட அகற்றிடில், என்ன நடக்கும்ன்றாரு, அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அப்படின்றாரு. இது வரைக்கும் நீ என்ன ஆண்டுட்ட ஆட்கொண்டுட்ட, இப்ப நீ என்னை விட்டு பிரிஞ்சிட்டேன்னா அகிலம் பழித்திடும், என்ன பழித்திடும், இப்பேற்பட்டவனை நீ கல்யாணம் பண்ணிட்டு சேர்த்துட்ட, இப்ப ஏன்டா திருப்பி அவனை கைவிடுறேன்னு யார சொன்னா, அகிலம் உன்னை பழிச்சிடும் பகவானே, இந்த பழி உனக்கு தேவையா, அகிலம் பழிக்க கூடாது, அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்றார். என்ன இது, இதனுடைய பாடல்களில் உள்ள இந்த அகிலம் பழித்திடும் அப்படிங்கிறது என்ன வித்தியாசம் அப்படின்னா, கொஞ்சம் நுட்பமா உள்ள போய் பார்த்தோம்னா, ஒரு ஜீவனுக்கு இப்பொழுது பிரபஞ்சம் என்கிற உலகம் தெரிந்து கொண்டே இருக்கும். இவன் தூக்கத்துக்கு போகும் பொழுது இவனுக்கு பிரபஞ்சம் தெரியாது. ஆனாலும் அவன் அறியாமையில் இக்னரன்ஸ் என்ற கூடிய ஒரு கனவு ஸ்டேட்ல, ட்ரீம் ஸ்டேட்ல இருப்பான். ஆனாலும் அதையும் தாண்டி சுஷுப்தி என்கிற கனவு இல்லாத ஒரு நிலை, அதையும் தாண்டி துரிய நிலையில இவன் டெய்லி உறங்கிட்டு வரான். இதான் ரமண பகவானுடைய உபதேசத்தை அன்பர்கள் போய் கேட்கும் பொழுது, பகவானே நான் எப்போ மோட்சத்துக்கு போகிறது அப்படின்னு கேட்டோடனே பகவான் எந்த உதாரணமும் சொல்ல மாட்டார், உனக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டார். ஏன்பா நேற்று நைட்டு நல்லா தூங்கி நல்ல, ஆமாம் பகவானே ரொம்ப நன்னா இருந்ததுன்னு மறுநாள் காலம்பரை ஏஞ்சி அவன் சொல்கிற இல்லையா, அப்போ அந்த சொல்கிறவன் யாரு, தூங்கும்போது ஒரு இன்பம் இருந்தது இல்லையா, அப்போ நீ எங்கே இருந்தன்றது தெரியுமா அப்படின்னு கேட்பார். பகவான் ரெவல் பண்றார் அந்த விஷயத்தை. வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த துரியம் என்கிற நிலையை இந்த ஜீவன் தினமும் தூங்கும் பொழுதே அடைகிறான் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறார். பிரகதாரண்ய உபனிஷத்துல ஒரு சிஷ்யனுக்கு சந்தேகம் வருது. அப்ப என்ன பண்ணானா, என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த பரமாத்ம வஸ்துவோட இந்த ஜீவன் எங்க ஒடுங்குறான்னு கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணார், ராத்திரி நேரம் இன்னைக்கு ராத்திரி வா அப்படிங்கிறாரு. அந்த சிஷ்யனை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போறாரு.
அந்த குடிசைகள்லாம் அங்க இருக்கு. அந்த குடிசையில தூங்குறவங்க கிட்ட பக்கத்துல அவர் கொண்டு போய் இப்ப இந்த ஜீவன் உடம்பை இங்க போட்டுட்டான், சரீரம் விழுந்துட்டு, ஆனாலும் அவன் எங்க போய் ஒடுங்கி இருக்கான் தெரியுமாப்பா? ஒரு பெரிய ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோன்னு தெரியாம தூங்குறானேப்பா. அந்த தூக்கம் இல்ல, அந்த தூக்கத்தின் பொழுது அவன் மனம் ஒடுங்குற ஸ்தானம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஸ்தானம் ஆத்மஸ்தானம்னு அர்த்தம். அந்த வெளியில வருவோம் இல்லையா, மறுநாள் காலைல வெளியே வரும்போது நான்கிற எண்ணம் வருது. இந்த நான்கிறது ஃபர்ஸ்ட் என்ன பண்றது, மனசாகுது. மனசுல இருந்து உடம்ப பிடிக்கிறது. அப்புறம் இந்த உடம்பே நான் நினைச்சுக்கிறான். ஆனா மறுநாள் நன்னா தூங்கினனே. நம்ம புரிஞ்சுக்கணும், தூக்கத்துக்குள்ளார பகவான் சொல்லக்கூடிய வேதாந்த உபனிஷத்து ஞானம், இந்த ஞான மார்க்கத்துல போறவங்களுக்கு தூக்கத்தை உதாரணம் காமிப்பாங்க. சுஷுப்தியை தாண்டி இருந்திய என்ன அர்த்தம்னா, இங்க நீங்க அனுபவிக்கிற ஒரு இன்பத்துக்கு இந்த 5 விதமான சென்சஸ் நீங்க இதை உபயோகப்படுத்தி ஆகணும். 5 புலன்களை நீங்க உபயோகப்படுத்துறீங்க. காதுனால ஒண்ணு கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம், இனிமையான பாடல்கள் இதை உபயோகப்படுத்துறீங்க. தொடர ஸ்பரிசத்தினால நீங்க இந்த உபயோகப்படுத்துறீங்க. மூக்கு நுகர்றது நல்ல வாசனை, மசாலா வாசனை உபயோகப்படுத்துறீங்க. கண்ணுனால ஒரு காட்சி பிடித்த சினிமாக்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் இந்த 5 சென்சஸ் உபயோகப்படுத்துறீங்க. ஆனா தூக்கத்தின் பொழுது உங்க 5 புலன்களை நீங்க உபயோகப்படுத்தவே இல்லை. ஆனாலும் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்குது. என்ன சந்தோஷம்? அது என்னன்னே இவனால் சொல்ல முடியல. ஆனா ஆனந்தமா இருந்ததுன்னு சொல்றான். என்ன அர்த்தம்னா, அதனுடைய சின்ன திவலை அவன் நினைக்கிறான். தூக்கத்தின் பொழுது இவன் இருக்கிற இடம் என்னன்னா ஆத்மஸ்தானம். அங்க போய் உட்காந்துக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா, அதனாலதான் ஞானிகள் தூக்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, மகாபரிவா தெய்வத்தின் குரு நித்திய பிரளயம் அப்படிம்பார். தூக்கத்தை ஒரு பிரளயம், அதுக்குள்ள ரொம்ப ஒடுங்குறான், மறுநாள் ஏஞ்சி வரான். இப்போ இந்த நித்திய பிரளயமே நமக்கு பர்மனண்டா இருக்கும். அதனால தான் ஸ்ரீரங்கநாதரை சொல்லும் பொழுது அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவனுடைய நிலையை சொல்லும் பொழுது அரங்கனுடைய அரித்துயில் அப்படிம்பாங்க. நம்ம தூங்குறதுங்கிறது தூங்குறோன்னு தெரியாம போய் ஒரு இருட்டில் போய் தூங்குறோம். ஒரு இருட்டுங்கிற ஒரு அந்த கரணத்தை பிடிச்சிட்டு தூங்கிட்டு வெளியில வந்துடுறோம். என்னென்ன வாசனை வெளியில தள்ளுது, சரீரம் வெளியில தள்ளுது. ஆனால் அந்த அரங்கனுடைய நிலை, ஞானிகளுடைய ரிஷிகளுடைய நிலை எப்படி இருக்குன்னா, அறிந்து கொண்டே துயிலுதல். என்ன அறிந்தோம், முழு விழிப்புணர்வோடு தூங்குறது. ஞான யோகத்திலையும் யோக மார்க்கத்திலையும் என்ன ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்கன்னா, அந்த தூக்கத்துக்குள்ளர இவன் போய் விழும்பொழுது கான்சியஸா இருக்கக்கூடிய ஒரு நிலையை சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நிலை அது. இது நம்ம தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. இதுவே பர்மனண்டா நம்ம தூக்கத்துல எங்க இருக்கோன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, யூ ஆர் ஃபினிஷ்ட். உங்களுடைய அகங்கார நாசம் ஏற்பட்டுடும், உங்களுடைய ஜீவ பேதம் போயிடும். அந்த இடத்துல அபேதமான ஒரு நிலை எப்போ இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த நிலையிலே இருப்பீங்க. சரீரம் அது பாட்டுக்கு இருக்கும், உலகம் நடந்துட்டு இருக்கும் இல்லையா. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப என்ன பண்றாருன்னா, அப்பேற்பட்ட துரியம் என்கிற அருணாச்சலம்ங்கிற நிலைய ஆறுக்காவினை ஆண்டினில் விற்றாத அகற்றிடில் பேரின்ப சாகரம். அது பெரிய எக்ஸ்ட்ரசி, இன்னதென்று சொல்ல முடியாது. பிரம்மத்தை எச்சில் படுத்த முடியாதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, சொல்ல முடியாது. அகற்றிடில் என்ன பண்ணுவேன்னா, அகிலம் பழித்திடும். இந்த இடத்துல பிரபஞ்சம் பழித்திடும்ங்கிறது அர்த்தம் கிடையாது. திரும்ப எனக்கு பிரபஞ்சம் தெரியும்னு அர்த்தம். பழித்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன பொருள்னா, எனக்கு திரும்பியும் பிரபஞ்சம் தெரிய போறது. திரும்பவும் நான் இந்த உடலோட இந்த பிரபஞ்சத்துல சுத்த போறேன். இந்த பிரபஞ்சம் என்னென்னலாம் ரியாக்ட் பண்ணுதோ இது தகுந்த மாதிரி என் மனசும் ரியாக்ட் பண்ணும். இந்த பிரபஞ்சம் எதை இன்பம்னு சொல்லுதோ அதெல்லாம் நான் அனுபவிச்சுன்னு சொல்ல போறேன். இது கொடுக்குற பிளஷர்லாம் எனக்கு வேணும்னு தோணும். மீண்டும் மீண்டும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளர போய் அந்த விஷீசிய சர்க்கிள்குள்ளார நான் மாட்டிப்பேன். இந்த சர்க்கிள்ல இருந்து என்னை வெளியில எடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். திரும்ப அந்த சர்க்கிள்குள்ளார என்னை விடாத, அகிலம் பழித்திடும் அருணாச்சலா, திரும்ப நான் அதில் போய் மாட்டிப்பேன் அருணாச்சலா அப்படிங்கிறார். இப்போ இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு, நமக்கு இந்த ப்ளஷர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரையே, இந்த ப்ரெஷர் ஸ்ட்ரக்சர் சமூகம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ப்ரெஷர் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சொசைட்டி அப்படிம்பாரு ஜெய கிருஷ்ணமூர்த்தி. நீ இப்போ அனுபவிக்கிற சின்ன சின்ன இன்பங்கள் என்ன யார் கொடுத்தாங்கன்னா, நீங்களா ஒன்று தேடி ஓடி இருக்கிறத தாண்டி இதெல்லாம் இருந்தாதான் நீ சந்தோஷமா இருப்பேங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர், இந்த சொசைட்டி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால திரும்ப என்ன பண்றான், இந்த பிரபஞ்ச சொல்படி போயிட்டே இருப்போம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய மூலம் அந்த ஆதி மூலமே என்று சொல்லி பிளிரிச்சு அந்த யானை, அந்த மூலத்துக்கிட்ட நான் போகணும். அருணாச்சலம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது, அந்த இடத்துல போகணும். அதனால எனக்கு வியப்பா இருக்கு, யாருக்காக என்ன நீ ஆண்டான்னு ஒரு வியப்பு. இன்னொன்னு, என்னை விட்டுடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட ஒரு கை கூப்பல். அகிலம் பழித்திடும் அருணாச்சலா, தயசா அகிலம் என்ன பழிச்சிடும், உன்னுடைய திருவடி கிழியே என்னை வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு பக்தி பாவனையான ஒரு பாடல் இது.